எஸ் மகேஸ்வரி. என்ன ஊர்ல இருந்து மாறீங்க? அம்மையனாக்கினூருங்க சார், திண்டுக்கல். என்னம்மா? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். மகேஸ்வரி. என்னம்மா படிச்சிருக்கீங்க? பிகாம் சிஏங்க சார். பிகாம் சிஏ. திருமணம் ஆயிடுச்சாம்மா உங்களுக்கு? ஆமாங்க சார். வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? அவங்க இல்லைங்க சார். ஓகே ஓகே. அப்பா அம்மா? கூலி வேலை பார்க்குறாங்க சார். உங்க வீட்டில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா? ஆமாங்க சார். என்ன போஸ்டிங்மா அப்ளை பண்ணிருக்கீங்க? ஓஏ போஸ்டிங் சார். அப்புறம் சீனியர் பாய்லர் அண்டு மசால் சொன்னீங்க. இதுவரை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வேலை பார்த்துருக்கேன். என்ன வேலை பார்த்துருக்கீங்க? சிஸ்டம் ஒர்க்குங்க சார். சிஸ்டம் ஒர்க்கு. ஓகே ஓகே ஓகே. எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க? 4 years. 4 years வேலை பார்த்தீங்க. அது வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்திருக்கீங்க, அது சிஏ படிச்சிருக்கிறதுனால. ஓகே ஓகே. என்ன காரணத்தினால அந்த போஸ்டிங்க்கு நீதித்துறைக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க? நீதித்துறை வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் சார். அதனால நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் சார். நீதித்துறையில் இருந்தால் மதிப்பு மிக்க போஸ்டிங்கிறதுனால வந்துருக்கீங்க. வெரி குட் வெரி குட். இது ஒரு கரெக்டான பதில் தாங்க இது. ஏன்னா இப்போ நீதித்துறை, காவல்துறை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 துறையில் வந்து ஒர்க் பண்ணாலே வந்து ஒரு மதிப்புமிக்க துறைங்கிறதுனால இந்த துறையில் ஒர்க் பண்ணாலே சமூகத்தில் வந்து ஒரு இயற்கையாக ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இப்போமா தமிழ் வருடங்கள் மொத்தம் எத்தனைமா? தமிழ் வருடங்களா சார்? தமிழ் வருடங்கள். தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த பிரபவல்னு ஆரம்பிச்சு அப்படி வருடங்கள் ஆரம்பிக்கும். 60 தெரியல உங்களுக்கு? என்ன சொல்லிட்டேன் நான். 60 வருடங்கள் இருக்கு. இப்போ எந்த வருடம் நடக்குது? எத்தனாவது வருடம் நடக்குது? போன வருடம் வந்து சோபக்கிருது வருடம். புரியுங்களா? தெரியல உங்களுக்கு? இப்போ வந்து குரோதி வருடம் நடக்குது. ஆமா, மொத்தம் வந்து 60 வருடங்கள். 60 வருடத்துல இது வந்து 38வது வருடம். குரோதி வருடம் 38வது வருடம் நடக்குது. நீங்க என்ன ராசிங்கம்மா? மேச ராசிங்க சார். மேச ராசிக்கு இங்கிலீஷ்ல என்னம்மா? மேசமா சார்? மேஷத்துக்கு நீங்க இப்போ எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். வேலைக்கு போய் வந்தால் அதுக்கப்புறம் வந்து ஜாப்ல வந்து அரசாங்க உத்தியோகத்தராக ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல இன்னும் அதுக்கப்புறம் அரசு அதிகாரி நீங்கள், அப்படிதானே? கண்டெம்டர் அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? கண்டெம்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? கண்டெம்ட்ங்கிற வார்த்தை. கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட். கண்டெம்ட்னா அவமதித்தல், கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்னா நீதிமன்றத்தை அவமதிக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னா என்ன, அது சொல்லுங்க பார்ப்போம். அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் சார். இப்ப மை பர்சனல் சொல்லாமா சார்? எனக்கு எங்க வீட்டுக்கார் வந்து டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணாங்க. அப்ப எங்க வீட்டுக்கார் வந்து அந்த அந்த அதனுடைய ஆர்டரை வாங்காம அவரு பண்ணிட்டாரு. அதை கொடுக்குற அந்த காப்பியை வந்து இப்போ போஸ்ட் பண்றோம்னா அந்த தபாலை வாங்காமையே வச்சு அந்த இது பண்ணிட்டோம்னா அது வந்து அவமதிப்புன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? ஓகே, ஒரு பாதி இது வந்திருக்கீங்க. இல்லாட்டினா ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்டரை ஒபே பண்ணாம இருக்கிறாங்கன்னா அது வந்து அவமதிப்புன்னு சொல்லுவாங்க சார். வெரி குட். அதே நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு போனா அதை வந்து மதிக்கல அப்படின்னா அதை வந்து பின்பற்றல. இப்போ வந்து ஒரு விஷயத்த செய்ய சொல்லி ஒரு கோர்ட் வந்து உத்தரவு போடுது, புரியுங்களா? இல்லை செய்யாதன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுது. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட நிலத்தை வந்து நீங்க ஒரு இடத்துல குடியிருக்கீங்க. இந்த இடத்த இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் எடுத்துக்க பாக்குது. எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா அந்த உத்தரவை வந்து மதிக்காம உங்க நிலத்தை எடுக்கிறாங்க அரசு அதிகாரிகள்னா அது நீதிமன்றம் அவமதிப்பு. அதான் கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்.
அதை வந்து இது மாதிரி நீதிமன்றம் வந்து எங்கள் வீட்டை வந்து அரசு அதிகாரிகள் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி வச்சுருக்கேன், ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அந்த உத்தரவையும் மீறி அரசு அது நீதிமன்றம் விதித்த உத்தரவையும் மீறி தீர்ப்பையும் மீறி எங்களோட நிலத்தை வந்து இந்த அரசு அதிகாரிகள் வந்து வீட்டை எடுத்துட்டாங்க, இது வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். அப்போது அந்த அரசு அதிகாரிகள் வந்து நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக அவருக்கு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது கோர்ட்டுக்கு ஃபுல் பவர் இருக்குது. அதான் நீதிமன்ற அவமதிப்பு. நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு புகார் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? குற்றம் செஞ்சுட்டோம் சார். குற்றம் சாட்டப்பட்டது. அது பேர் இங்கிலீஷில் பேர் என்ன? அக்யூஸ்டு. அக்யூஸ்டு அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர். அப்போ கைதி அப்படின்னா? கைதினா கைதி தண்டனை பெற்றவங்க தானே சார் கைதி சொல்லுவாங்க. ஓகே, அவங்க கைதி, தண்டனை பெற்றவங்க கைதி. வெரி குட். அக்யூஸ்டு ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? குற்றம் சாட்டப்பட்டவர்னா அவங்க மேல அந்த குற்றத்தை நிரூபிக்கப்படலை, அதனால அவங்க அக்யூஸ்டு. அந்த கைது செய்யப்பட்டவங்க வந்து அவங்க மேல அந்த அதனுடைய குற்றம் உறுதி செய்யப்பட்டவங்க வந்து கைதி. வெரி குட், வெரி குட், வெரி குட்மா. கரெக்டாக சொல்லிட்டாங்க. பேட்டா அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கியாமா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். பேட்டானா என்னம்மா? கோர்ட்ல கட்டுற ஒரு வகையான ஒரு பெனால்ட்டி வந்து அதெல்லாம் பேட்டான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லுமா பேட்டாவுக்கு என்னம்மா? தமிழ்ல ஏன் சார்? பேட்டா பேட்டா அப்படின்னா படிப்பணம் சொல்லுவோம். படிப்பணம் என்ன சார்? படிப்பணம். படிப்பணம் பேட்டா அப்படின்னா படிப்பணம். இது வந்து எதற்காக இந்த பேட்டாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறது? பேட்டா என்ன எதுக்காக தாக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? இந்த கவர்மெண்ட் சாதாரணமாக சொல்லுவாங்க, ஏன்னா உனக்கு பேட்டா வேணுமா அப்படின்னு கேட்குறாங்களா? இந்த பேட்டா அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க, புரிஞ்சுங்களா இல்லையா? சிவில் வழக்கு தாக்கல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சார் வந்து உங்களுக்கு வந்து பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரொனோட் கேஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்து அந்த மனுவோடைய சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அறிவிப்பு நீங்கள் கொடுக்குற வழக்கு வந்து இவருக்கு அறிவிக்கப்படுறதுக்கு இந்த பேட்டா கட்டணும். அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் கட்டணும் நம்ம. அதான் அந்த பேட்டா மெமோன்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டாவிலே வந்து நம்ம குறிப்பிட்டு இந்த இன்னையோட அட்ரஸ்லாம் எழுதி இந்நேருக்கு வந்து சார்பு செய்யணும், அதுக்காக நான் பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் அதுக்குரிய தொகையை கோர்ட்டு ஸ்டாம்பை ஒட்டி நீங்கள் கொடுக்கணும். அதுதான் பேட்டாம்பாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. போலீஸ் டைரி கேள்விப்பட்டிருக்கலாமா? போலீஸ் டைரியா? கேள்விப்பட்டது. என்ன டைரி? அது என்ன போலீஸ் டைரி? டைரி கேள்விப்பட்டிருக்கோம். இது டைரி, இது எங்கே இருக்குது டைரி? இதில் எதுனா போலீஸ் டைரின்னு ஒன்று தனியாக அப்படி என்ன இருக்கு? அப்படி எதுவும் கேள்விப்பட்டதில்லைங்க சார். போலீஸ் டைரின்னு வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா? தெரிஞ்சுக்கிறீங்க. போலீஸ் டைரினா ஒன்றும் இல்லாமல் அவங்க வந்து அன்றாடம் வந்து இப்போ நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த போலீஸ் டைரியில் எழுதணும் அவங்க. புரியுங்களா? அன்றாடம் நீங்கள் வந்து கொடுக்குற அவருக்கு போலீஸுக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான அன்னைக்கு என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அந்த டைரியில் எழுதணும். அது போலீஸ் டைரி. விசாரணையில் அதை கேட்கலாம் நம்ம. நீங்கள் உங்கள் டைரியில் எழுதினீங்களா? உங்களுக்கு டைரி மெயின்டைன் பண்ணுறீங்களா? டைரியில் வந்து இன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட், ஒரு மகேஸ்வரி கொடுத்த கம்ப்ளைண்ட் எழுதிருக்கீங்களா? யார் விசாரிச்சிங்க அப்படிங்கிறத தினசரி எழுதணும். போலீஸ் டைரி. ஓகே, வெரி குட். ஓகே, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.